கொண்டாட்டம். காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 19,000 போலீசார், 1,500 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 20,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வழிபாட்டு தடங்கள், பொது இடங்களில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணித்து குற்ற தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டையொட்டி சென்னையில் பொது இடங்கள், குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு இரவில் சென்னை முழுவதும் 425 இடங்களில் வாகன தணிக்கை குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் வாகன பந்தயத்தை தடுக்க 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் புத்தாண்டு கொண்டாட நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி பெற வேண்டும். புத்தாண்டையொட்டி டிசம்பர் 31 மாலை முதல் ஜனவரி 1 வரை கடலில் குளிக்கவோ இறங்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மெரினா, சாந்தோம், பெசன்ட் நகர், நீலாங்கரையில் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கடலில் யாரும் மூழ்கிடாமல் தடுக்க காவல்துறை, உயிர்காக்கும் பிரிவினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.